இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவ வளையலும் மஞ்சளும் தானம் பண்றதுனால இவள உத்தமேனு நினைச்சுக்காதீங்க. உண்மையை சொல்ல போனா இவ ஒரு திருடி. அதுவும் கோவில் நகைகளை திருடி இருக்கா. வார்த்தையை அளந்து பேசு, இல்லனா நடக்கிறதே வேற. என்னடி? என்ன என்னம்மா சொல்றீங்க? ஜானகி அம்மா கோயில் நகையை திருடிட்டாங்களா? எங்களால நம்பவே முடியலமா. கோயில் நகையை திருடிட்டு உங்க பாவத்தை போக்க எங்களுக்கு வளையல் கொடுப்பீங்களா? யாரோ ஒரு பொம்பளை கோயில் நகையை திருடினதா கேள்விப்பட்டோம். அது நீங்க தானா? ஆமாமா, போலீஸ் கைது பண்ண ஒரு வீடியோ பார்த்தேன். அது நீங்க தானா? அப்ப நெருப்பு இல்லாம புகையுமா? இங்க பாருங்க, உண்மை என்னன்னு தெரியாம இவ பேச்ச கேட்டுக்கிட்டு என் பெரியம்மாவை தப்பா பேசாதீங்க. ஏய், திருட்டு பண்ணவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? உன் கையால வளையல் வாங்கறதே பாவம். புனிதமான இடத்துல உங்கள் நிழல் படுறது அதை விட பெரிய பாவம். இந்த வளையல் தட்டை தூக்கிட்டு இங்க இருந்து வெளியே போ. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இவளை எல்லாரும் வெளியே தள்ளி விடுங்க. எடு. ஐயோ, ஏய், என்ன பண்ற? புவனேஸ்வரி, முதல்ல விடு. ஏய் புவனேஸ்வரி, நிறுத்து. ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணல. கோவில் நகையை நான் திருடல. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. விடு. விடு, புரியா இல்லையா? எங்க பெரியம்மா நிரபராதி, அவங்க எதுவும் பண்ணல. இவங்களா நிரபராதி? போலீஸ் அரெஸ்ட் பண்ணப்ப நாங்க பார்த்தோமே. ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணல. சொன்னா கேளுங்க. ஏய், தப்பு பண்ணலன்னு நீ சொல்லலாம், ஆனா கோர்ட் சொல்லலையே. அவங்க நிரபராதின்னு சொல்லட்டும், அப்புறம் நீ கோவிலுக்குள்ள வா. இப்ப வெளியே போடி. போடினா கையெடு. என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இவளை இழுத்து பிடிச்சு தள்ளுங்க. புவனேஸ்வரி, என்ன பண்ற? ஏய் புவனேஸ்வரி, விடுங்க. பெரியம்மா,